மற்றவங்க எப்படி ஒருத்தர் ஒருத்தர் பேசிக்கிறாங்க அப்படிங்கிறது இல்லை. எங்களுடைய இயக்கம் தலைவர் ஆரம்பிச்சது. அது மக்களுக்காக ஆரம்பிச்சது. திமுக மாதிரி கிடையாது. நாங்கள் எங்களுடைய நிறுவன தலைவரே இது மக்களாட்சின்னு தான் சொல்லியிருக்காரு. அதே வழியில தான் புரட்சி தலைவி அம்மாவும் வந்தாங்க. எங்ககிட்ட இருக்கிறவங்க எல்லாரும் அப்படித்தான். நானும் அதே வழியில தான் இருக்கேன். அதனால நல்ல ஒரு ஆட்சியை 26ல் நாங்கள் கொடுப்போம். அது மக்களாட்சியாக இருக்கும். அதாவது வெளியில் 4 பேர் நினைக்கலாம் இந்த அதிமுகவை சுக்குநூறாக உடைச்சிடலான்னு. அது எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னால், கடலில் உள்ள தண்ணியை நான் ஒரு பக்கெட்டால் எல்லாத்தையும் எடுத்து வெளில ஊற்றிடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க பாருங்க, அதுக்கு ஈக்குவலாக இருக்கு. அதனால அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகங்கிறது இது பொது ஜனங்களுக்காகவும் ஏழை மக்களுக்காகவும் உருவான கட்சி. அதனால 26ல் எல்லோரும் ஒன்றிணைந்து நல்லபடியாக ஆட்சியை அமைச்சு தலைவர் அம்மா வழியில் நல்லபடியாக நடத்துவோம். அது மக்களுக்கும் பிடித்த ஆட்சியாக இருக்கும். அப்படியே சொல்லிக்கிறேன். இது ஒருத்தர் முடிவு பண்ணுற விஷயமே இல்லை. எங்களுடைய சட்டத்திட்ட விதிகள் படி எங்களுடைய அடிமட்ட தொண்டன் என்ன முடிவு பண்ணுறாங்களோ அதுதான் இந்த கட்சியினுடைய பைலா படி சட்டத்திட்ட விதிபடி நடக்கும். அதை நாங்கள் நல்லபடியாக செய்வோம். மத்திய அமைச்சர் தமிழக மக்களை பற்றி அவதூறா பேசியிருக்காரு. அதுக்காக திமுக தொடர்ந்து போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவதுங்க, திமுக மத்திய அரசுன்னு பார்க்கணும். முதல்ல மத்திய அரசுன்னு பார்த்தாதான் இங்க ஆட்சியை சரிவர நடத்த முடியும். நீங்க சண்டை போடுறதுக்காக நீங்க மக்களுடைய வாக்கை வாங்கி போய் பார்லிமெண்ட்ல உட்கார்ந்துருக்கீங்க அப்படின்னா வர்ற 26 தேர்தலில் அதுக்கு உண்டான பதிலை தமிழ் மக்கள் நிச்சயம் கொடுப்பாங்க. ஏன் நான் எதுக்காக சொல்றேன்னா, இங்க அரசாங்கத்தை சரியா நடத்த முடியாம திணறிக்கிட்டு இருக்காங்க. இத மாற்றுப்பாதையில கொண்டு போகணுங்கிற ஒரே எண்ணத்தினால அவங்க செய்யற தவறுகளை வெளியில போகாம மாற்று முயற்சியில இந்த மாதிரி வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்கிறது தான் என்னுடைய கருத்து.